திருப்பலியானது இறந்த ஆன்மாக்கள் லூர்து மேரி, கேண்டி ஷலன், இன்று 6ஆம் ஆண்டு நினைவு கூறப்படும் ஜோஸ்பின் மரி இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் சொந்தமான சகோதர சகோதரிகளை, இறைவனின் அன்பும் அருளும் நம்மை நிறைக்கின்ற இந்த மாதத்தில், குறிப்பாக இருதய ஆண்டவரை நாம் சிறப்பாக நினைவு கூறுகின்ற இந்த மாதத்தில் அவருடைய அன்பும் இரக்கமும் இந்த உலகம் முழுவதும் நிரப்ப வேண்டும், அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும், குறிப்பாக இந்த திருப்பலியில் பங்கேற்கின்ற யூடியூப் வழியாக பங்கேற்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இறை ஆசீரும் அருளும் அவருடைய வல்லமையும் முழுமையாக நிரப்ப வேண்டும் என்றும், நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறி இறைவனுடைய ஆசீர் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றும் இந்த திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். குறிப்பாக இன்று இறைவார்த்தையில் நமக்கு ஆண்டவர் தீர்ப்பிடாமல் அனைவரையும் அன்பு செலுத்துகின்ற ஒரு நல்ல மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கிறார். அதற்கு வேண்டிய நல்ல மனதையும் அவருடைய அன்பையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மையே நாம் தகுதியாக்கிக் கொள்வோம். திருநிகழ்வில் தகுதியுடன் பங்கு பெற நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்துதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றல் ஆனவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடும் தூய ஆவியாரிடம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டில் இருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன். நீயோ ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகில் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். ஆபிரகாம் ஆரானை விட்டு சென்ற பொழுது அவருக்கு வயது 75.
அபிராம் தம் மனைவி சாராயையும் தன் சகோதரன் லோத்தையும் உடன் அழைத்து சென்றார். அவர்கள் ஆரானில் சேர்ந்திருந்த செல்வத்துடனும் வைத்திருந்த ஆட்களுடனும் கானா நாட்டிற்கு புறப்பட்டு சென்று அந்நாட்டை சென்றடைந்தனர். அபிராம் அந்நாட்டில் நுழைந்து செக்கேமில் இருந்த மோரேயின் கருவாலி மரத்தை அடைந்தார். அப்பொழுது கானானியர் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆண்டவர் அபிராமுக்கு தோன்றி, உன் வழிமரபினருக்கு இந்நாட்டை கொடுப்பேன் என்றார். ஆகவே தமக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அங்கே அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பினார். அபிராம் அங்கிருந்து புறப்பட்டு பெத்தோலுக்கு கிழக்கே இருந்த மலைப்பக்கம் சென்று பெத்தோலுக்கு மேற்கே 1000 கிழக்கே கூடாரம் அமைத்து குடியிருந்தார். அங்கே ஆண்டவருக்கு அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார். இவ்வாறு அபிராம் படிப்படியாக நெகேபு நோக்கி பயணம் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் தம் உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தம் உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தம் உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தம் உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பல்லவி. ஆண்டவர் தம் உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, ஆன்மாவையையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 7 இறைச்சொற்றடர்கள் 1 முதல் 5 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள். அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பது ஏன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில் மரக்கட்டை இருக்கிறதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் சொந்தமான சகோதர சகோதரிகளே, தென்னாப்பிரிக்க நாட்டின் முன்னாள் தலைவராக இருந்த நெல்சன் மண்டேலா அவருடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகளாக சொல்லப்படுகின்ற சில நிகழ்வுகள். அவர் படித்து கொண்டிருக்கும் பொழுது
அங்கு இருக்கின்ற ஆசிரியர் ஒருவரிடம் அவர் சற்றே பேச வேண்டும் என்ற எண்ணத்தோடு மதிய உணவின் பொழுது தன்னுடைய உணவை எடுத்துக்கொண்டு அவர் அருகில் சென்று அமர்ந்திருந்தாராம். அப்பொழுது அந்த ஆசிரியர், இவர் கருப்பினத்தவர், இவரை அவமானப்படுத்த வேண்டும், இவர் என்ன செய்துவிட முடியும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவரை பார்த்து சொன்னாராம், தம்பி, உனக்கு ஒன்று தெரியாதா? ஒரு அழகிய சிட்டுக்குருவியும் பன்றியும் ஒன்றாக இருக்க முடியுமா என்று கேட்டாராம். அவரை பார்த்த மண்டேலா சொன்னாராம், கவலைப்படாதீர்கள் ஆசிரியரே, நான் இன்னும் ஒரு நிமிடத்தில் பறந்து விடுவேன் என்று சொன்னாராம். ஒரு வகையில் அவருக்கு கற்றுக் கொடுத்த பாடம் பன்றியும் பறவையும் என்று சொல்லும் பொழுது, நான் பறவை, நீ எப்படி என்பதை புரிந்து கொள் என்று சொன்ன விதம். அதே ஆசிரியர் மேலும் அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் எழுதிய தேர்வுத்தாளில் இடியட் என்ற ஆங்கில சொல், முட்டாள் என்று பொருள்படக்கூடிய அந்த ஆங்கில சொல்லை அவர் எழுதியிருந்தாராம். வாங்கி கொண்டு வந்திருக்கின்றார். மற்ற எல்லோருக்கும் மதிப்பெண்கள் இடப்பட்டிருக்கின்றன. கீழே ஆசிரியருடைய கையொப்பம் இடப்பட்டிருக்கின்றது. தன்னுடைய இடத்திற்கு வந்த மண்டேலா மீண்டும் ஒரு முறை அந்த ஆசிரியரிடம் சென்று சொன்னாராம், ஐயா, உங்கள் கையொப்பத்தை நீங்கள் இட்டுவிட்டீர்கள், ஆனால் எனக்குரிய மதிப்பெண்ணை நீங்கள் கொடுக்கவில்லை, என்னுடைய மதிப்பெண்ணை கொடுங்களேன் என்று சொன்னாராம். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எளிதாக செய்கின்ற ஒரு செயல், அது பல நேரங்களில் நமக்கு பாவம் என்று கூட உணராமல் செய்கின்ற ஒரு செயல், மற்றவர்களுக்கு தீர்ப்பளிப்பது. நாம் பிலாத்துவை போல இயேசுவிற்கு சிலுவை சாவை கொடுக்கின்றவர்களாக இல்லாமல் இருக்கலாம். தவறாக யாருக்காவது மரண தண்டனை விதிக்கின்றவர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய சிந்தனையால், நம்முடைய சொற்களால் மற்றவர்களை மிக எளிதாக தீர்ப்பிட்டு விடுகிறோம். அநேக நேரங்களில் அது நேர்மறையாக இருப்பதில்லை, எதிர்மறையாக இருக்கின்றன. நாம் இரண்டு கருத்துக்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒன்று, நாம் தீர்ப்பிடும் பொழுது நாம் பார்க்கின்ற ஒரு செயலை வைத்து தீர்ப்பிட்டு விடுகிறோம். ஆனால் அந்த செயலுக்கு பின்னால் அவர்கள் ஒருவேளை பல முயற்சிகள் செய்திருக்கலாம், அல்லது செய்த பிறகு அவர்கள் வருந்தி இருக்கலாம். இதையெல்லாம் நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் அவர்களை பற்றி ஒரு தீர்ப்பிடு விடுகிறோம். அதே போல மற்றொரு எண்ணத்தையும் நாம் பார்ப்போம். ஒருவர் செய்கின்ற ஒரு சொல்லுகின்ற ஒரு சொல் சில நேரங்களில் நமக்கு நல்லதாக கூட இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் சொல்லியிருக்கலாம். அவர்களுடைய கலாச்சார பின்னணியிலிருந்து அது சரியாக கூட இருக்கலாம். ஆனால் நாம் நம்முடைய கலாச்சார பின்னணியிலிருந்து அவர்களை தவறென்று தீர்ப்பிட்டு விடுகிறோம். இது செயலை தீர்ப்பிடாமல் மனிதரை தீர்ப்பிடுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இயேசு இன்று நமக்கு ஒரு வகையில் எச்சரிக்கை செய்கிறார். நம்முடைய எண்ணங்களில், குறிப்பாக மற்றவர்களை தீர்ப்பிடுகின்ற எண்ணங்களை சற்றே சிந்தித்து பார்க்கவும், அவற்றில் அவர்களுக்குரிய கரிசனையோடு சிந்திக்கவும் நம்மையை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல மனநிலைக்கு இயேசு அழைக்கிறார். அத்தகைய ஒரு சிந்தனை எளிதல்ல, இறைவனிடமிருந்து மட்டுமே கிடைக்க முடியும், மனிதர்களிடமிருந்து கிடைக்க முடியாது. எனவே இறைவனிடமிருந்து இந்த மனப்பக்குவத்தை தருமாறு கேட்டு திருப்பலியை தொடர்வோம். சிந்தனை
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்ப ரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்மை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறைநிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அத்தூயவர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ், ஆயர், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். இறைவா, இந்த திருப்பலியை உமக்காக ஒப்புக் கொடுக்கின்ற எல்லா இறை மக்களையும் மது ஆசிரால் நிரப்பி எல்லா உடல் உள்ள நலன்களையும் தந்து வழிநடத்தியருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதனோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜான் போஸ்கோ, புனித டாமினிக் சாவியோ, இவ்வுலகில் மக்குவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றோ உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளம் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய்.
என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சின் நேசம் ஆராத வாசம் தருவாயே தருவாயே தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாசக் காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திரு உணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நம் வாழ்வில் தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். மகத்துவம் மேன்மை மிகுந்தவர் அவரே, மிகுந்தவர் அவரே. மாந்தரையாலும் அரசரும் அவரே, அரசரும் அவரே. மகத்துவம் மேன்மை மிகுந்தவர் அவரே, மிகுந்தவர் அவரே. மாந்தரையாளும் அரசரும் அவரே, அரசரும் அவரே. இகத்தில் அவர் போல் தெய்வங்கள் இல்லை, தெய்வங்கள் இல்லை. எனவே அவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை